இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா துக்கிரல்லாஹ், ஒரு முஃமின் அல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை சொன்னா போதும், அவ்வளவுதான். அல்லாஹ் என்ற வார்த்தை பின்னால மக்கிது பார்ப்போம். ஒரே ஒரு வார்த்தை அவரால் இயலாது, தாங்க இயலாது. பயம் வந்துடும், நடுக்கம் வந்துடும், அல்லாஹ்வுடைய அச்சம் வந்துடும். யாருடைய வார்த்தை? என்ன படைத்தவருடைய வார்த்தை. உலகத்தில் யார் யாருடைய பெயர்கள் எல்லாம் கேட்டு ரசிக்கிற காலத்தில் என்ன படைத்த ஒரு ரப்புடைய வார்த்தை ஒரு பயம் உள்ளத்தில் வருகிறது. வஜிலத் மின்ஹுல் குலூப், உள்ளம் எல்லாம் அடி நடுநடுங்க ஆரம்பிக்கும். பயம். அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு பயம் இல்லைண்டா, அச்சம் இல்லைண்டா, இந்த உலகத்தில் வாழ்றதுலேயும் அர்த்தமே கிடையாது. இன்றைக்கு தாய் தகப்பன் யாரோ ஒருவர் உதவிக்கு ஓடி வராங்க. நம்முடைய வாழ்க்கை மன்னரையிலிருந்து ஆரம்பிக்க போதில்ல, தனிமுறையில் ஆரம்பிக்க போகுது. எவ்வளவு ஆடம்பரமாக வாழ்க்கையை கொண்டு போயிருக்கலாம், ஆனா மன்னரையில் அந்த ரப்பை நம்ம சந்திக்க தானே போறோம். எத்தனை ஜனாசாக்களை குளிப்பாட்டி இருப்பீங்க, எத்தனை ஜனாசாக்களை அடைக்கக்கூடிய காட்சிகளை கண்ணால பார்த்திருக்கீங்க. யாருக்காவது விளங்குதா இந்த ஜனாசா எப்படி இருக்குது, எப்படி வாழும்? யாருக்கா விளங்குதா? இல்லையே. ஏதோ போறாங்க, நாங்க லிஸ்ட்ல நிக்கிறோம், இன்றைக்கு அவரு நாளைக்கு நான், இப்படித்தான் யோசிச்சு கொண்டிருக்கிறோம். அதல்ல, உள்ளத்தில் எடுங்க. யார் அந்த ரப்பு? மன்னரை வாழ்க்கை என்ன? பைஹக்கியுடைய ரிவாயத்து வருகிறதே, மல் மையித்து ஃபில் கப்ரி இல்லா கல் கரீக்கில் முத்தஹவ்வித். உங்களுடைய தாயாக இருக்கலாம், தகப்பனாக இருக்கலாம், உடன்பிறப்பாக இருக்கலாம், வாழ்ந்த மனைவியாக இருக்கலாம், பெற்றெடுத்த பாசமிகு குழந்தையாக இருக்கலாம், மூத்தாகிட்டு. கபுர்ற வாழ்க்கை எப்படி இருக்கு தெரியுமா? நீங்க எல்லாரும் விளங்கணும், இந்த வாழ்க்கையில சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக தெளிவாக சொல்றாங்க. நீயே தெரியாத ஒரு மனிதனை கற்பனை பங்குங்க. நீயே தெரியாத ஒரு மனிதனை ஆள் கடல்ல தூக்கி எறிவீங்க. ஆள் கடல்ல, கரையில் அல்ல, கைகால் விலங்கிடப்பட்டு ஆள் கடல்ல தூக்கி எறியப்படுகிறது. இந்த நிலைமையில இப்படி கத்துவான், எவ்வளவு கதறுவான், கண்ணீர் வடிப்பான்ல. எந்த உலகமும் ஏறிட்டு பார்க்கல. வினாடிக்கு வினாடி மூழ்கி கொண்டே தானே போறான். இதுதான் உங்களுடைய தாயுடைய நிலைமை, இதுதான் உங்களுடைய தகப்பண்ட நிலைமை, இதுதான் என்னுடைய மனைவியுடைய வாழ்க்கை, இதுதான் என்னுடைய உடன்பிறப்புடைய வாழ்க்கை, நான் பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை தான். கொஞ்சம் பேர் அனுபவிக்கிறாங்க. இன்றைக்கு நாளைக்கு நானும் நீங்களும் தயாராகி கொண்டேன். ஆக அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த வாழ்க்கை தான். இது உள்ளத்துல வேணும், இன்னொரு பயமச்சம் வேணும். அருமை சஹாபாக்கள் இப்படித்தான் பார்த்தாங்க. இதா துக்கிர அல்லாஹ் என்ற வார்த்தை வருகிறது, அல்லாஹ் என்ற வார்த்தை, அவ்வளவுதான் ஒரு பயம் அச்சம் வருகிறது. எத்தனை தரம் அதான நம்ம கேட்கிறோம், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று. அல்லாஹ் பெரியவன் பெரியவன் என்று சொல்லி எத்தனை விடுத்தம் அதனுடைய நாவால சொல்லப்படுகிறது. கேட்கமா இல்லையா? கேட்கமா இல்லையா? யாருக்கு வியாபாரத்தை விட அல்லாஹ்வுடைய அதான் பெருசாக யோசிக்கிறோம். நண்பர்களை அரட்டை அடிப்பதை விட அல்லாஹ்வுடைய அதான் பெருசு யார் யோசிக்கிறோம்? கால நேரங்கள்ல போன்கள்ல வீணடிப்பதை விட அல்லாஹ்வுடைய அதான் பெருசு யார் யோசிக்கிறோம்? உடனே மஸ்ஜித் நிறையுமா இல்லையா? எடுபட்டு போச்சு. வஜிலத் மின்ஹுல் குலூப். அருமை சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நபி பேசுறாங்க, முதலாவது உள்ளத்துல எங்கள் அறியாமே உடம்பு ஆட ஆரம்பிக்குது. என்ன உடம்பு பலகீனமா? எந்த நோய்க்கு வைத்தியம் பார்க்கறாங்க? எந்த நோய்க்கு கிளினிக் போயிட்டு இருக்கிறாங்க? எந்த நோயும் இல்ல, நாங்க ஒரு நோயை வச்சுக் கொள்றோம், சொல்லிக் கொள்றோம், கிளினிக்கு போறோம். அவர்களுக்கு எந்த நோயும் இல்ல. ஆஹ்ராவுடைய நோய், அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ்வுடைய அச்சம், மன்னருடைய தனிமையுடைய உணர்வும் பயமும் அவர்களை ஆட்கொண்டு நாளை மஹ்ஷர் வெளியுடைய அமளி துமளிகள் கண்ணுக்கு முன்னால் நிதர்சனமாக காட்டு. விளங்குதா? இந்த பயம் அவர்களை ஆட்கொண்டதால எந்த நோயாலும் நடங்கல, அல்லாஹ்வுடைய பயத்தால நடக்குது, அல்லாஹ்வுடைய அச்சத்தால நடக்குது. இதுதான் தீனுடைய சபைகள்ல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறார்கள் என்றால் அருமை சஹாபாக்கள் உள்வாங்கிய விதத்தை சஹாபாக்கள் சொல்றாங்க.
அதனால இந்த மண்ணுக்கு மேல இந்த சஹாபாக்குடைய பேரை சொல்லக்குள்ள எவ்வளவு சந்தோஷமாக ரலியல்லாஹு அன்ஹு சொல்றோம். இன்றைக்கு கபர்ல எவ்வளவு சீதேவிகளாக வாழ்ந்திருக்கிறாங்க. நாளை மௌத்துக்கு பின்னால இந்த சஹாபி என்னுடைய வாசலால வரணும் என்று ஒவ்வொரு சொருக்கம் ஆசைப்படுகிறதா இல்லையா? இந்த பயம் அச்சம் தான் காரணம். அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொடுத்த மரியாதை காரணம். இந்த அல்லாஹ்வுடைய பயம் அச்சம் உலகத்திலே சீதேவிகளாக வாழ வச்சுட்டு, மண்ணுக்கு மேலும் சீதேவி, மண்ணுக்கு கீழையும் சீதேவி, நாளை மனுஷர் வெளியிலும் சீதேவிகளாக கண்ணியமாக எழுப்பிக்க போறார். ஆக சகோதரர்களே, ரகசியம் எதுவும் இல்லை. அதான் தெளிவாக சொல்கிறேன். இந்த அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம், அது இருந்த போதும் வாழ்க்கையில எந்த பாவமே நிகழாது. எந்த பாவத்துக்கும் தடைகள் யோசிக்க தேவையில்லை. அல்லாஹ்வுடைய பயம் இல்லையா, எல்லா வாசலும் திறந்துடும். பயம் இருக்கிறா, எல்லா வாசலும் அடப்பட்டு. சஹாபாக்கள் உள்ளங்கள் மட்டும் நடுங்கல்ல. அந்த சஹாபி சொல்கிறார்கள், வஜிலத் மின்ஹல் குலூப், இதைவிட இன்னொரு படி மேல என்ன, வதரபத் மின்ஹல் உயூன், அவர்கள் அறியாமலே மாலை மாலையாக கண்ணீர் வரும். நம்முடைய கண்ணீர் எல்லாம் எங்கெங்கோ சிதறி கொண்டிருக்கலாம். ஏதோ ரசிச்சு கொண்டு தோல்வியை வச்சுக்கொண்டு அழக்கூடிய காட்சிகள். அல்லாஹ்வுக்கு முன்னால அழுத ஒரு காட்சி யோசிங்க. வாழ்க்கையில கொஞ்சம் நினைச்சு பாருங்களோம். நானும் நீங்கள் நினைச்சு பார்ப்போம். என்றைக்காக இந்த படைச்ச ரப்புக்கு முன்னால ஏதோ ஒரு தவறை நினைச்சு, ஒரு பாவத்தை நினைச்சு நான் மாலை மாலையாக கண்ணீர் வடிச்ச ஒரு ஞாபகம் இருக்குதா? அழுத ஞாபகம் இருக்குதா? அல்ல, அந்த அழுகைக்கு 27 தானே வரணும் ரமலான்ல. பாவம் என்ற அச்சம் இருந்தா, பாவம் என்ற பயங்கரம் உள்ளத்தில் இருந்தா, அவருடைய கொடூரத்தை விளங்குவோம். நிம்மதியாக உறங்க இயலாதே, ருசிகர உணவுக்கு பின்னால் அடிமையாக இயலாதே, தௌபா பக்கம் ஓடுவோம், பால் மோசனத்தின் பக்கம் ஓடி வருவோம். சரியா? அருமை சஹாபாக்கள் வாழ்க்கையில தவறு இருந்துச்சு, ஆனா முன்னுரிமை, முதல் மரியாதை தௌபாக்கு இருந்துச்சு.